ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஓஎம்எஸ் காயின் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொல்ல போகிறது வந்து 5 rupees காயின், 5 ரூபாய் காயின், ஸ்டீல் காயின். மெட்டல் வந்து ஸ்டீலு, எஃப்எஸ்எஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாணயம் வந்து எடை வந்து உங்களுக்கு 6 கிராம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாணயத்தோட எடை வந்து உங்களுக்கு 6 கிராம் இருக்கும். இதோட அளவு வந்து உங்களுக்கு 23 mm இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளஸ் நாணயம். இது ஷேப் சர்க்குலர் ப்ளஸ் போட்ட நாணயம். இது ப்ளஸ் 5 rupees காயின், 5 ரூபாய் காயின் ப்ளஸ் நாணயம். 2007 கல்கட்டா மின்ட்டு, 2007 கல்கட்டா மின்ட்டு. இது ஒரே மின்ட்டில் மட்டும்தான் அச்சடிச்சிருக்காங்க. ஏன் இந்த நாணயத்துக்கு இவ்வளோ விலை இருக்குதுன்னு சொன்னால், விலையை பற்றி நான் முழுமையாக உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாணயம் வந்து ரேர் கேட்டகரியில் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் குறைவாக இருந்துச்சு, இப்போ வந்து அதிக விலையில் போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாணயங்கள்னு சொல்லும்போது உங்களுக்கு குறைவாக அச்சடிக்கப்படுது. அந்த நாணயம் எப்போவுமே விலை போகும். அந்த நாணயம் வந்து எந்த பையர்கிட்ட எந்த டீலர்கிட்ட கொடுத்தாலும் உடனே வாங்கிக்குவாங்க. ஸ்கேர் காயின், காமன் காயின் விலை போகும், ஆனால் வந்து லேட்டாகும். எத்தனை வருஷங்கள் ஆகுன்றது தெரியாது. அதிகமாக அச்சடிச்சிருக்கனால ரொம்ப நாட்கள் ஆகும், ரொம்ப வருஷங்கள் ஆகும். ஆனால் இந்த நாணயம் அப்படி இல்லை. ப்ளஸ் நாணயம், 5 ரூபாய் நாணயம், 2007 கல்கட்டா மின்ட்டு. இந்த நாணயம் வந்து உடனே சேல்ஸ் ஆகிடும். உடனே நம்முடைய கலெக்ஷனில் வைக்கிறது நல்லது. இந்த நாணயம் 2007 கல்கட்டா மின்ட்டு நம்ம கலெக்ஷனில் வைக்கிறது நல்லது. ஏன்னு சொல்கிறேன்னா, இதை வந்து மின்டேஜ் குறைவாக அச்சடிச்சிருக்காங்க, அதனால் அதுக்கு வேல்யூ அதிகமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சொல்லப்போனால் இந்த நாணயம் வந்து விலை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நல்லுள்ளங்கள் தயவு செய்து புதுசாக வரக்கூடிய நபர்கள் லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் தயவு செய்து வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். கட் பண்ணி வீடியோ பார்க்காதீங்க. நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணுறாங்க, செய்கிறாங்க. எல்லா வீடியோவிலும் நான் சொல்லிகிட்ருக்கேன், உங்களுடைய நாணயங்கள் எனக்கு ஃபோட்டோ அனுப்பும்போது தெளிவான முறையில் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க. அது பார்த்து தான் இது ரேராக இருக்குதுன்னு சொல்லி பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல வீடியோவில் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இன்றைக்கும் ஒரு நபர் இன்றைக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம நாணயங்கள் ரேர் கேட்டகரியில் இருக்கிற நாணயங்கள் எது இருக்கோ அது மட்டும் உடனடியாக விற்றுரும், உடனடியாக வாங்கிக்குவாங்க. அது மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாணயம் வந்து 2007 கல்கட்டா மின்ட்டு. இந்த நாணயம் உங்கள் கையில் கிடைச்சா, சப்போஸ் உங்கள் கையில் கிடைச்சா இந்த நாணயத்தை உங்கள் சேகரிப்பில் வைங்க. ஓகேவா? உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, விற்கணும்னு ஆசைப்பட்டால் இந்த நாணயத்தை நானாக வாங்கிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு வந்து இதோட விலைன்னு சொல்லும்போது வேல்யூ என்னன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து வெரி ஃபைன் கண்டிஷன் புக்குடைய ரெஃபரன்ஸ் 2024 உள்ள புக்கில் உள்ள ரெஃபரன்ஸ் படி தான் நான் இந்த வீடியோ செஞ்சிட்ருக்கேன். இதில் உள்ள விலை வந்து உங்களுக்கு ஃபைன் கண்டிஷன் கொடுக்கல, வெரி ஃபைன் கண்டிஷனில் உங்களுக்கு வந்து 2500 ரூபாய் இருக்குது. எக்ஸ்எஃப்பில் வந்து உங்களுக்கு 3500 ரூபாய் இருக்குது. அதே வந்து புதுசாக இருக்குது, கைப்படாமல் இருக்குது இந்த நாணயம் அப்படின்னு சொன்னால் இதோட வேல்யூ 5500 ரூபாய் இருக்குது. 5 ரூபாய்க்கு பதிலாக உங்களுக்கு வந்து 5500 ரூபாய் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து புதுசாக வரக்கூடிய நபர்களுக்கு தெரியாது. தயவு செய்து வீடியோ முழுமையாக பாருங்கள்.
புதுசாக வரக்கூடிய நபர்கள் வீடியோ முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கும் ஒரு சந்தோஷம், வீடியோ செய்கிறதுக்கு நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நன்றி. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.